முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளருமான அகிலவிராஜ் காரியவசம் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் இன்று புதன்கிழமை காலை ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் முன்னிலையாகியிருந்தார். அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்திற்கு ஊழியர்களை நியமித்தமை மற்றும் அவர்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் குறித்து லஞ்ச மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். நாட்டில் நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 3014 குடும்பங்களைச் சேர்ந்த 11,832 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. 9 மாவட்டங்களில் 56 பிரதேச செயலக பிரிவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு வீடு முழுமையாகவும் 290 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. சீரற்ற காலநிலையால் நுவரெலியா, கண்டி, ரத்னபுரி ஆகிய 3 மாவட்டங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மாவட்டங்களில் பெருமளவிலான விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. நுவரெலியா மாவட்டத்தில் 1091 குடும்பங்களைச் சேர்ந்த 3951 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது காலநிலை சீரான நிலைமைக்கு திரும்பியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள 20 நிவாரண முகாம்களில் 523 குடும்பங்களைச் சேர்ந்த 2195 பேரும் உறவினர் வீடுகளில் 224 பேரும் தங்கியுள்ளதுடன் இயற்கை அனர்த்தங்களால் 2 வீடுகள் முழுமையாகவும் 90 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. අවට පරිසරය පිළිබඳ විමසිලිමත් වන්න, නායම් ලක්ෂණ පිළිබඳ විමසිලිමත් වන්න, ඔබගේ ප්‍රදේශයේ ගස් ඇලවේ නම්, ලයිට් කණු වෙනද ඇලවේ නම් ඒ පිළිබඳ අවධානය යොමු කරන්න. පොළවේ ඇතින පැලුම් ඉරිතැලුම් පිළිබඳ අවධානය යොමු කරන්න. මඩ වතුර සහිත දියවුල්පත් ඇතිවීම සහ පවතින දියවුල්පත් සිඳියාම පිළිබඳ අවධානය යොමු කරන්න. වගේම එම ප්‍රදේශවලින් తాවකාලික ඉවත් වීම වැදගත් වෙනවා. நுவரெலியா மாவட்டத்தில் மேல்கொத்மல நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக அந்த நீர்த்தேக்கத்தின் 3 வான் கதவுகள் இன்று அதிகாலை தன்னிச்சையாக திறந்துள்ளதாக அதற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒவ்வொரு நீர் வெளியேற்றும் கதவிலிருந்தும் வினாடிக்கு 30 கன மீட்டர் நீர் கொத்மலை ஓயாவிற்கு வெளியேற்றப்படுகிறது எனவும் தெரிவித்தனர். தொடர்ச்சியாக நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை தொடருமானால் எஞ்சிய வான் கதவுகளும் தன்னிச்சையாக திறக்கப்படும் என்பதால் நீர்த்தேக்கத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள கொத்மல ஓயாவின் இரு கரைகளிலும் வசிக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் அப்பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய சப்ரகமுவ, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது.
தொடர்ச்சியாக பெய்து வந்த பலத்த மழை காரணமாக விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு பற்றிய முன்னெச்சரிக்கை அறிவிப்பை திருத்துவதற்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி கண்டி, கேகல்ல மற்றும் நுவரெலியா ஆகிய 3 மாவட்டங்களில் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்காக விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கைகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. இந்த மண் சரிவு முன்னெச்சரிக்கை அறிவிப்பானது இன்று காலை 9 மணி முதல் நாளை காலை 9 மணி வரை செல்லுபடியாகும். எச்சரிக்கை மட்டம் 2 அவதானமாக இருக்க வேண்டிய இடங்கள் கண்டி மாவட்டம் உடப்பலாத்த, தொலுவ, மெததும்பர, தெல்தொட்ட, பன்வில, பஸ்பாகை குரெல்ல, கங்கஹிர்ல குரெல்ல மற்றும் உடுதும்பர. கேகல்லை மாவட்டம் அரநாயக்க, தெரணியகல, புலத்கோபிட்டிய, தெய்யோவிட்ட மற்றும் யட்டியாந்தொட்ட. நுவரெலியா மாவட்டம் நுவரெலியா, கொத்மலை, கிழக்கு கொத்மலை, மேற்கு அம்பகமுவ, நோர்வுட் மற்றும் தலவாக்கல. ரத்னபுரி மாவட்டம் ஓப்பநாயக்க, இம்புல்பே மற்றும் ரத்னபுரி. எச்சரிக்கை மட்டம் 1 விழிப்பாக இருக்க வேண்டிய இடங்கள் கேகல்லை மாவட்டம் கேகல்ல, நுவரெலியா மாவட்டம் அங்குரான்கத்த, ரத்னபுரி மாவட்டம் நிவித்திகல மற்றும் குருவிட்ட. அபாயகரமான பகுதிகளில் வாழும் மக்கள் மண்சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் குறித்து தீவிர அவதானத்துடன் இருக்குமாறும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று இலங்கை வந்தடைந்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்களால் இந்திய வெளியுறவு செயலாளர் வரவேற்பளித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இந்த விஜயத்தின் போது வெளியுறவு செயலாளர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரையும் ஏனைய உயர் அதிகாரிகளையும் சந்திக்க உள்ளதாக கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் மூலம் இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையே உள்ள நெருங்கிய இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படும் என்றும் தற்போது நடைமுறையில் உள்ள உயர்மட்ட தொடர்புகளின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய ஒத்துழைப்பு துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதிகாலை ரத்மலான ஸ்ரீ ஞானேந்திர வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது கைகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் பாதாள உலக குழுவின் தொடர்புகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருமாடி வீடொன்றின் மீது 2 கைகுண்டுகள் வீசப்பட்டதாகவும் அதில் ஒன்று வெடித்துள்ள நிலையில் மற்றைய கைகுண்டு வீட்டின் தோட்டத்தில் விழுந்து கிடந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதலினால் எவருக்கும் எவ்வித உயிராபத்தும் ஏற்படவில்லை என்பதுடன் வீட்டின் 2 ஜன்னல் கண்ணாடிகள் மாத்திரமே சேதமடைந்துள்ளன. தாக்குதலுக்கு இலக்கான வீட்டின் உரிமையாளர் தற்போது வெளிநாட்டில் வசிப்பதாக கூறப்படும் ரசல் அலோசியஸ் ஸ்மித் என்பவரின் தந்தையின் சகோதரருடைய மகன் என தெரிய வந்துள்ளது. ரசல் அலோசியஸ் ஸ்மித் என்பவர் பாதாள உலக குழு தலைவர்களான அஞ்சு எனப்படும் சிங்ஹார அமல் சமிந்த சில்வா மற்றும் தர்மே எனப்படும் எல்லாவல லியனகே தர்மசிறி ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளதாகவும் பின்னர் அஞ்சுவுடன் அவருக்கு முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. கடுவல பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள வாராந்த சந்தை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஆடம்பர பேருந்து ஒன்றிற்கு இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கடுவல போலீசார் தெரிவித்துள்ளனர். நெடுஞ்சாலை வழியாக கடுவல மாத்திர இடையே இயக்கப்படும் ஆடம்பர பேருந்திற்கே இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளதுடன் தீ விபத்தினால் பேருந்து முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. அத்துடன் குறித்த பேருந்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கடுவல கொள்ளுப்பெட்டிய சாதாரண சேவை பேருந்துகள் 2ம் தீயினால் லேசான சேதத்திற்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை 2:30 மணி முதல் 2:45 மணிக்கு இடைப்பட்ட காலத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பேருந்திற்கு தீ வைப்பதைக் கண்டு அருகில் இருந்த மற்றொரு பேருந்தில் இருந்த ஓட்டுநரும் நடத்துனரும் கூச்சலிட்டுள்ளனர். இதன்போதே அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். தீ வைக்கப்பட்ட பேருந்திற்குள் ஓட்டுநரும் நடத்துனரும் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் மற்ற பேருந்தில் இருந்த சகாக்களின் கூச்சலை கேட்டு அவர்கள் பேருந்திலிருந்து வெளியே குதித்து உயிர் தப்பியுள்ளனர். தனிப்பட்ட பகை காரணமாக இந்த தீ வைப்பு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கலாம் என கடுவல போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கடுவல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2026 பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியின் ஆண்களுக்கான ஈட்டியெறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ருமேஷ் தரங்க இலங்கைக்கு வந்தடைந்தார். ஸ்காட்லாந்தின் ஸ்காட்ஸ்டவுன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் அவர் 89.75 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனையை பதிவு செய்தார். සමස්ත රටේ බලාපොරොත්තුව ඔලිම්පික් බලාපොරොත්තුව රුමේෂ් තරංග බව අවිවාදාත්මකයි. වසර 76කට පසුව පොදුරාජ්‍ය මණ්ඩලයේ ක්‍රීඩා උළෙලක මලල ක්‍රීඩා ඉසව්වකින් රන් පදක්කමක් ශ්‍රී ලංකාවට දිනා දුන් එකම ක්‍රීඩකයා මෙම ඉදිරියේ සිටින රුමේෂ් තරංගයි. අප සූදානම් ඔහු සමග කතා කරන්න. රුමේෂ් මොකද හිතෙන්නේ මේ වෙලාවේ? ගොඩක් සතුටුයි ඉතින් ලංකාවට මේ වගේ ලොකු ජයග්‍රහණයක් ලබා දීම ගැන. ඇත්තටම ඉස්සර කළා ගොඩක් බලාපොරොත්තු වුණා මේ වගේ ලොකු ජයග්‍රහණයක දැන් ඉතින්
දැනට මේ වෙද්දි තියෙන ගේම්ස් තුනෙන් එකක් කම්ප්ලීට් කරලා තියෙන්නේ. ඉතින් ඉතුරු දෙකත් අනිවාර්යෙන් ඉස්සරහට කම්ප්ලීට් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. පිට ජාත්‍යන්තර මට්ටමේ තරගාවලි 4කදීම ඔලිම්පික් රන් පදක්කම්ලාභී නීරජ් චොප්රාව පරාජයට පත් කිරීමට ඔබ සමත් වුණා. විශේෂයෙන්ම මේ ආපු ගමන කටුක ඇති, දුෂ්කර ඇති, ඇතැම් විදියකින් ඔබට බාධක තියෙන්න ඇති. ඉතින් මේ ගමන ගැනත් අපි කියමු. අතරම ගොඩක් බාධක ආවා. ඉතින් මේ බාධකත් එක්ක ඉදිරියටම ගියා. ඉතින් මොකද සාමාන්‍යයෙන් අනිවාර්යයෙන් මේ වගේ ජයග්‍රහණයක් ලබා ගන්න ඕනම ක්‍රීඩකයෙක්ට අනිවාර්යයෙන් මේ වගේ බාධාවල් කියන්නේ මේ වගේ කැපකිරීමක් කරන්න ඕනේ. ඒක සාමාන්‍යයි. මේ වගේ ජයග්‍රහණයක් ලබා දීලා ලංකාවේ ජනතාවට සතුටක් දෙන්න ලැබීම ගැන මට සතුටුයි. විශේෂයෙන්ම මුළු රටක් දකින සිහිනයක් තමයි ඔලිම්පික් බලාපොරොත්තුව. ඉතින් ඔබට හැකියාවක් ලැබෙයිද? ඔබ විශ්වාස කරනවාද? ඔබ මේ මුළු රටේම සමස්ත ශ්‍රී ලාංකිකයින්ගේ මේ බලාපොරොත්තුව ඉෂ්ට කරන්න ඔබ කැප වෙනවද? ඔබට ඒ පිළිබඳව ඔබට ඔබ ගැන විශ්වාසයක් තියෙනවද? අනිවාර්යෙන්ම 2028 ஒலிம்பிக் மெடலை லங்காவோட இறங்கணும். சமீபத்தில் நிறைவடைந்த பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை விமானப்படையைச் சேர்ந்த கோப்ரல் ரமேஷ் தரங்க ஈட்டி எறிதல் போட்டியில் உலக சாம்பியன்களை தோற்கடித்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியுடன் தங்கப்பதக்கத்தை வென்றார். தாய்நாட்டிற்கு பெருமையை கொண்டு வந்த அவரது இணையற்ற திறமையையும் அவரது முந்தைய சாதனைகளையும் அங்கீகரிக்கும் விதமாக விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிர்சிங் அவர்களினால் கோப்ரல் பதவி நிலையிலிருந்து சார்ஜென்ட் பதவி நிலைக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. மேலும் விமானப்படை தளபதியினால் ரமேஷ் தரங்கவிற்கு ஒரு சிறப்பு நிதியுதவியும் வழங்கப்பட்டது. இந்த குறிப்பிடத்தக்க சாதனைக்கு பின்னால் இருந்த அவரது பயிற்சியாளர் டோனி பிரசன்ன மற்றும் உடற்பயிற்சி உதவியாளர் கோப்ரல் சந்திம குருசிங் ஆகியோரின் சேவைகளை பாராட்டும் விதமாக அவர்களுக்கும் பணப்பரிசில்களும் வழங்கப்பட்டன. இந்த சிறப்பு மரியாதை பாராட்டு நிகழ்வு இன்று விமானப்படை தலைமையகத்தில் நடைபெற்றது. பொறுப்பேற்கும் போது இந்த நாட்டின் இருந்த நிலைமை தொடர்பாக நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. கடனை மீளச் செலுத்த முடியாமலும் வங்குரோத்து அடைந்த நிலைமையில்தான் இந்த நாட்டை நாங்கள் பொறுப்பேற்றிருந்தோம். இந்த நாட்டின் தலைவரே அன்று குறிப்பிட்டிருந்தார், இந்த நாடு வங்குரோத்தடைந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் இன்று நாங்கள் மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டு இந்த ஆட்சி அதிகாரத்தை பெற்றதன் பின்னர் லஞ்ச ஊழலுக்கு எதிராக, பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிராக, இந்த போதை கலாச்சாரத்தில் இருந்து இந்த நாட்டை மீட்டு கொள்வதற்காக நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு வருவதை மக்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நாங்கள் வளர்ச்சியை அடைய வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போது 5.1% என்ற ரீதியிலே பொருளாதார ரீதியாக இன்று நாங்கள் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக கடனை மீள செலுத்துவது தொடர்பான விடயத்திலே CC+ என்ற தரவரிசையிலே இன்று இலங்கையை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆகவே இந்த அரசு எப்போவுமே பொருளாதார ரீதியாக சிந்திக்கின்ற ஒரு அரசாக இருக்கின்றது. இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்பதிலே நாங்கள் குறியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். விவாதத்தில் கடந்த காலத்துக்கான விசாரணை, நிகழ்காலத்துக்கான தொடர்ச்சி மற்றும் எதிர்காலத்துக்கான வலுப்படுத்தல் என 3 நிலைகளிலுமாக அரசின் தொடர் செயற்பாடுகள் மீதும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இன்று விவாதிக்கப்படும் இவ்விணையவழி குற்றம், காலாவதியான மென்பொருள், பலவீனமான உள்ளக கட்டுப்பாடுகள், தெளிவற்ற பொறுப்பு பகிர்வு, உரிய மேற்பார்வையின்மை மற்றும் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பின்மை என்பவற்றின் கூட்டு விளைவால் ஏற்பட்டு நாட்டுக்கு இப்பாரிய பொது நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழுவின் 2026/7/10 அறிக்கையும் இதனை சுட்டிக்காட்டுகின்றது. பல காரணி அடையாள உறுதிப்படுத்தலின்மை, வலுவான கடவுச்சொல் பயன்பாடு இன்மை, இவற்றோடு ஊழியர்களுக்கு இடையே வரையறுக்கப்பட்ட பொறுப்புகள் மற்றும் கடமைகள் இல்லாத காரணத்தால் பொறுப்புக்கூறல் தோல்விகளும் செயல்பாட்டு திறனின்மை என்பனவும் இனங்காணப்பட்டிருப்பதாக 2004 டிசம்பரில் இலங்கை அவசர தயார் நிலை குழுவுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேற்படி குறைபாடுகள் 2026 ஜனவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட மீளாய்வுகளின் போதும் சீர் செய்யப்படாது தொடர்ந்து இருந்த
இவ்வாறான விடயங்கள் நடக்காது, நாட்டிலே ஒரு பொருளாதார நெருக்கடிகள் மேற்கொள்ளப்படாத அல்லது பொருளாதாரத்துக்கான ஒரு நெருக்கடி சூழ்நிலை உருவாகாத சந்தர்ப்பம் உருவாக்கப்பட வேண்டும். இவற்றின் மூலம் தடவியல் மற்றும் குற்றவியல் விடயங்கள் அடையாளம் காணப்பட்டு திருடப்பட்ட பணத்தை மீள்கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். மற்றும் இந்த சட்ட நடவடிக்கைகள் சைவ குற்றங்கள் அல்லது இவ்வாறான அலட்சியமான அல்லது ஒரு காலாவதியான திட்ட அமைப்பின் ஊடாக எதிர்காலத்தில் நடைபெறாது பாதுகாப்பதற்கான நடைமுறைகளையும் விரிவாக தேசிய தணிக்கை அறிக்கையும் விடப்பட வேண்டும் என்பதே உண்மையாகவே எங்களது கோரிக்கையாக இருக்கின்றது. எவ்வாறான விடயங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த இழப்பினை ஏற்றுக்கொண்டு அதற்கான பொறிமுறையினை உருவாக்கி எதிர்காலத்திலே இந்த நாட்டுக்கு இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படாத பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசு நழுவிக்கொள்ளக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டு இந்த விவாதத்தின் ஊடாக எமது மாவட்டம் அல்லது இனம் சார்ந்த விடயங்களையும் இடத்திலே முன்வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. உண்மை மிக பிரதானமாக இந்த செம்மணி விவகாரத்திலே 480க்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட பின்பாக இன்னும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி மீண்டும் அதற்கான அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இவற்றின் மூலம் கிடைக்கின்ற மனித எச்சங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அவற்றின் ஊடாக அவற்றை பாதுகாக்கின்ற நடைமுறைகளும் DNA பரிசோதனை மாதிரியான தடயங்களை ஆதாரங்களாக கொள்கின்ற பொழுதும் அவற்றில் ஏற்படுகின்ற சிக்கல் தன்மை நெருக்கடி இவற்றின் ஊடாக இவை சட்ட முக்கியத்துவம் பெறுகின்றது. எதிர்காலத்திலே இவ்வாறு அதிகரிக்கின்ற இந்த மனித எச்சங்கள் அல்லது DNA பரிசோதனை முறைகள் மூலம் ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டு அவற்றின் ஊடாக இந்த சாட்சியங்கள் அடையாளங்கள் மறைக்கப்படாமல் இருப்பதற்கும் தமிழ் மக்களுக்கான ஏற்பட்ட இந்த நெருக்கடிகள் மறைக்கப்படாமல் அல்லது இல்லாதொழிப்பதற்காகவும் பல விடயங்களை இந்த அரசு முன்கொண்டு செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இன்றைய மிக முக்கியமான ஒரு விவாதத்தில் நாங்கள் கலந்து கொண்டுள்ளோம். இந்த நாடு வெளிநாட்டு கடன் மீள கொடுக்கும் போது ஏற்பட்ட அந்த 2.5 மில்லியன் அந்த டாலர் அமெரிக்கன் டாலர் அந்த குறித்த கடன் முறையான முறையில் கொடுக்கப்படவில்லை என்ற விசாரணை அரசு நிதி குழுவினால் முன்வைக்கப்பட்ட அந்த அறிக்கையின் பிற்பாடு அறிக்கையை முன்வைத்து நடக்கப்படுகின்ற விவாதம். இந்த விவாதத்தில் உண்மையிலே இந்த நாடு என்ன கொடுக்கல் வாங்கல் என்ன தவறு நடந்தது என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக உள்ளது. உண்மையில் சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர்களே, இந்த சைபர் கொள்ளையை பற்றி பேசுமானால் சைபர் கிரைம் பற்றி பேசுமானால் இந்த உலகத்துக்கு மிக ஒரு த்ரெட்டாக மிக அபாயமான ஒரு நிலைதான் இந்த சைபர் கிரைம் இருக்கின்றது. எமது நாட்டில் கடந்த கொடுக்கல் வாங்கலில் 2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் இல்லாமல் போனது உண்மையிலே நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. இந்த சைபர் கொள்ளையினூடாக 2025ஆம் ஆண்டு அமெரிக்காவில் மாத்திரம் 20 பில்லியனுக்கு மேலே அதாவது 20,877 மில்லியன் அமெரிக்கன் டாலர் மோசடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று 2025ஆம் ஆண்டு நாங்கள் பார்ப்போமானால் ஒரு மாதத்துக்கு இந்த சைபர் கிரைமால் உலகம் 4.8 பில்லியன் ரூபாவை இந்த உலகம் பூரா உள்ள நாடுகளில் இந்த சைபர் கொள்ளையினூடாக நாங்கள் இந்த உலக மக்கள் அல்லது அரசாங்கங்கள் நாடுகள் நட்டத்துக்குள்ளாகின்றன. அது ஒரு நாளொன்றுக்கு 159 மில்லியன் ரூபாய் இழக்கப்படுகின்றது, நஷ்டமாக்கப்படுகின்றது. ஒருபோதும் இந்த கொடுக்கல் வாங்கல் பிழையான கொடுக்கல் வாங்கல் இழக்கப்பட்ட நிதியை நாங்கள் நியாயப்படுத்த நாங்கள் வரவில்லை. எமது தரப்பில் ஆளுங்கட்சியில் எமது அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் கருத்து சொல்லும்போது இதில் ஏற்பட்ட அந்த டெக்னாலஜிக்கல் ஒரு பாட்டை அந்த தொழில்நுட்ப ரீதியான ஏற்பட்ட அந்த பிழைகளை சுட்டி காட்டினார்கள். 2015ஆம் ஆண்டு இலங்கையில் BOC வங்கியினூடாக பரிமாற்றப்பட்ட சில கொடுக்கல் வாங்கலில் 7,50,000 டாலர் இழக்கப்பட்டது. இன்றும் அது சம்பந்தமான வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு முறைகேடாக அல்லது பிழையான முறையில் பரிமாறப்பட்ட என்பது சம்பந்தமாக பார்ப்போமானால் உண்மையில் இந்த நாடு பொதுவாக முறையாக வழிநடத்தப்பட வேண்டும்.
ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒரு முறையான முறையில் செயற்பட வேண்டும் என்ற நோக்கில் எமது அரசாங்கத்தின் செயற்பாட்டு இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வெளிநாட்டு கடன் இருக்கலாம், ஏனைய அனைத்து விடயங்களும் ஒரு முறையான முறையில் இந்த செயற்பாடு நடக்க வேண்டும். எனவே புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட 2024ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த PDMA ஆக்ட் ஊடாகத்தான் இந்த PDMA என்ற அரச கடன் மேலாண்மை ஆஃபீஸ் ஆரம்பிக்கப்படுகின்றது. எனவே அந்த ஒழுங்கு ஆரம்பிக்கப்படும் போது ERD என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு வளங்கள் சம்பந்தமான திணைக்களம் அதற்குடைய பொறுப்பை PDMOக்கு வழங்குகின்றது. இந்த முதலாவது 18 மாதம் நவம்பர் 2024 நவம்பர் மாதம் முதல் 26ஆம் ஆண்டு மே மாதம் வரை ஒரு மாற்று காலமாக டிரான்சிட் பீரியடாகத்தான் இது கண்காணிக்கப்பட்டது. இந்த காலத்தில் தான் இந்த கொடுக்கல் வாங்கல் நடந்துள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கலில் யாரும் நியாயப்படுத்த முடியாது. அது சென்ட்ரல் பேங்காக இருக்கலாம் அல்லது கொடுக்கல் வாங்கலுக்கு சம்பந்தப்பட்ட ERD இருக்கலாம். நாங்கள் அந்த நடைபெற்ற எவ்வாறு இந்த இடத்தில் அந்த பிழை நடந்ததோ அந்த பிழையை நாங்கள் பொறுப்பேற்று நாங்கள் முன் செல்ல வேண்டும். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு அருகிலுள்ள களஞ்சியசாலை ஒன்றின் மீது உக்ரைன் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பின்னிரவு நடத்திய ஆளில்லாத விமான தாக்குதலில் குறைந்தது 5 பேர் பலியானதுடன் மேலும் 10 பேர் காயமடைந்துள்ளதாக பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார். எனினும் மேற்படி களஞ்சியசாலை யாருக்கு சொந்தமானது என்பது தொடர்பில் விவரம் எதுவும் வெளியிடப்படவில்லை. உக்ரைனானது ரஷ்யாவின் அமேசான் என்று அழைக்கப்படும் வயலட் பாரிஸ் நிறுவனத்தால் செயற்படுத்தப்படும் களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து அண்மை காலங்களில் கடும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2025-2027 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் 2 போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி நேற்று மாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இதன் முதலாவது போட்டி வரும் ஆகஸ்ட் 15 முதல் 19ஆம் தேதி வரை காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இரண்டாவது போட்டி வரும் ஆகஸ்ட் 23 முதல் 27ஆம் தேதி வரை கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறவுள்ளது. உலக டெஸ்ட் தர வரிசையில் இந்தியா 5வது இடத்திலும் இலங்கை 6வது இடத்திலும் உள்ளதால் இரு அணிகளுக்கும் இந்த 2 டெஸ்ட் போட்டிகளும் மிகவும் முக்கியமானவையாகும். இந்த டெஸ்ட் போட்டிகளுக்கு ஆயத்தமாகும் வகையில் ஆகஸ்ட் 7 முதல் 10ஆம் தேதி வரை கொழும்பு NCC மைதானத்தில் பயிற்சி போட்டி ஒன்றை நடத்த இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது.